மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சி சிந்து வெளியும் குமரி கண்டமும் தமிழ் பண்பாட்டுடன் கொண்ட தொடர்பு. அதில் சென்ற வகுப்பில் சிந்து வெளி என்கிற பகுதியை ரொம்ப ஆழமான கருத்துக்களோடு வெளிப்படுத்தினோம். இப்போ குமரி கண்டம் இதை பற்றி பேச போகிறோம். என்னுடைய பெயர் முனைவர் கி கோவிந்தன், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜே கலை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. இப்போ குமரி கண்டம். குமரி அப்படின்னா கற்றாழைன்னு ஒரு பொருள், ஒரு வழக்கம் உண்டு தமிழில். இப்போ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நிறைய கிராமங்கள்லேயும் சரி நகரங்கள்லேயும் சரி வீட்டுக்குள்ளே உள்ள நுழையும் பொழுது அந்த வாசற்படி மேலே கற்றாழை கட்டியிருப்பாங்க. அது ஏன்னு கேட்டோம்னா இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு அதற்கான கருத்து தெரியல, என்னன்னு தெரியல. அதை பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது திருஷ்டிக்காக கட்டப்பட்டது, அதை கட்டினா திருஷ்டி இருக்காது, அதற்காக திருஷ்டியினுடைய ஒரு அடையாள பொருளாக அது இன்றைக்கு மாறி இருக்கிறது. அப்படி இல்லை. அது அதனுடைய உண்மை என்ன அப்படின்னா, நான் குமரி தேசத்திலிருந்து வந்தவன், நான் என்னுடைய மூதாதையரெல்லாம் குமரி நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கான அடையாளமாக நான் குமரி நாட்டு தமிழன் என்பதை வெளிப்படுத்துகிறதற்காக கட்டப்பட்ட ஒரு அடையாள பொருள் தான் கற்றாழை. சரியா? இப்போ குமரி கண்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகமெல்லாம் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு போன்ற சமூக ஊடகங்களில் நிறையா தமிழனுடைய உலகின் முதல் மொழி தமிழ்மொழி, உலகினுடைய முதல் இனம் தமிழினம்லாம் நிறைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் இது போன்ற கருத்துக்கள் நிறைய இன்றைக்கு பார்க்க முடியுது. தமிழன் அதை பார்க்கும் பொழுது ஒரு தமிழாசிரியராக எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன அப்படின்னா, தமிழ் மொழியினுடைய அழிவின் விளிம்பில் தமிழ் மொழி இருக்குதோங்கிற ஒரு ஐயம் நிறையா சூழலில் ஒவ்வொரு சூழல்லையும் இருந்துட்டு இருந்த நிலை மாறி இன்றைக்கி தமிழ் மொழியினுடைய ஆழம், தமிழ் மொழியில் வரக்கூடிய கவிதைகள், தமிழ் மொழியினுடைய பரவலான உயிரோட்டத்தை பார்க்கும்போது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்களில் பார்க்கும்பொழுது பரவாயில்ல, இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட குறிப்பாக இளைய சமூகத்திட்ட தமிழ் மொழி வளர்ந்துட்டு இருக்கிறதுக்கான ஆற்றலை சமூக ஊடகம் ஒரு வகையில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான கருவியாக அது இருக்குது. அப்படிங்கிறப்ப மனம் கொஞ்சம் நெகிழ்வாக இருக்குது. இப்போ குமரி கண்டத்தை பற்றி பார்ப்போம். அதாவது குமரி முனைக்கு தெற்கே ஒரு பெரும் நிலப்பரப்பு இருந்தது என கருதப்படுகிறது. உலகின் மக்கள் இனம் முதலில் அங்குதான் தோன்றியது என புவியியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இதனை லெமுரியா கொள்கை என்ற பெயரில் அவர்கள் அழைப்பார்கள். அந்நிலப்பரப்பிற்கு லெமுரியா கண்டம் அல்லது குமரி கண்டம் என பெயர் சூட்டினர் என்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் சுமார் 5 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் தொடங்கி தென்னாப்பிரிக்காவையும் இந்தியாவையும் இணைத்து கொண்டு ஒரு நீண்ட நிலப்பரப்பு இருந்தது என்கிறார் மூதறிஞர் ஓல்டுகாம். பேரறிஞர் எக்கேல் மற்றும் கிளேட்டர் இருவரும் ஒருமனதாக சந்தா தீவுகளிலிருந்து தொடங்கி ஆசியாவினுடைய தென்கரை வழியாக ஆப்பிரிக்காவினுடைய கீழைக்கரை வரை ஒரு பெரிய நிலப்பரப்பு பரவி இருந்ததாகவும் அங்கே குரங்கை ஒத்த உயிரினம் லெமுரியா வாழ்ந்தன என இவர்கள் ஒரு விதமான கருத்தை முன்வைக்கிறார்கள். பேரறிஞர் திரு காட்டி எலியாட் என்பவர் தாம் எழுதிய மறைந்த லெமுரியா என்ற ஒரு நூலில் அதாவது லெமுரியாவினுடைய நில வரைபடத்தில் ஒரு பெரிய மலைத்தொடர் மேலை கடலில் தொடங்கி தெற்கு வடக்காக குமரி முனை வரை சென்று பின்பு தென்மேற்காக திரும்பி மடகா சுக்கர் என்னும் ஆப்பிரிக்க தீவு வரை சென்று சேர்கிறது என அவர் தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறார். இதை கருத்தை பேராசிரியர் திரு கா சுப்பிரமணியம் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார். இப்போ ஆஸ்திரேலியா சாலி தீவையும் தென்னாப்பிரிக்காவை தன்னுடன் இணைத்து கொண்டிருந்த நாடே குமரி கண்டம் என்கிறார் திரு தேவனைய பாவனர். இக்கண்டத்தில் தோன்றியவன் தான் முதல் மாந்தன், இவனை குமரி மாந்தன் என்பார். இவனுடைய நிலை மொழியற்ற ஊமையர் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவன்கிட்ட அப்போ ஆரம்பத்தில் அந்த மனித சமூகம் தோன்றிய பொழுது மொழி இல்லை. இப்போ இன்றைக்கி நம்ம குழந்தை பிறந்த உடனே பேசுகிறதெல்லாம் இல்லை, பார்த்தீங்களா? குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அது வளரும் பொழுது, அப்போ வளர்ந்து கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு வயசு ஒரு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் மழலை சொற்களை வெளிப்படுத்துது, அதை தான் சொல்கிறோம். அப்போ இப்போ மனித சமூகம் தோன்றிய பொழுது முதல்ல மொழி இல்லை, அப்போ அது ஊமையர் நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. குமரி மாந்தரனுடைய மொழியற்ற நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குமரி கண்டம் பற்றி ஆய்வு நடத்தியவர்கள் யாருங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். வால்டர் ராலே, ஹெக்கலு, சர் ஹோல்டர்ன்சன், சர் ஜான் ஈவான்ஸ், ஸ்காட் எலியாட் இவங்களும் குமரி கண்டத்தை பற்றிய நீண்ட ஒரு ஆழமான ஆய்வை வெளிக்கொண்டு வந்தார்கள். இப்போ குமரி மாந்தரினுடைய மொழியற்ற நிலைமை எப்படி இருந்துச்சு, சைகை மொழி எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதெல்லாமே இத்தகைய ஆய்வாளர்களால் வெளிக்கொண்டு வரப்பட்ட கருத்தை தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரியா? இப்போ குமரி மாந்தரினுடைய மொழியற்ற நிலைமை, அதாவது சைகை மொழி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
குமரி நாட்டு மாந்தர்கள் மன உறவுமின்றி மொழி உணர்ச்சியுமின்றி உணர்ச்சி ஒளிகளையும் விழியொலிகளையும் கையாளத் தொடங்கிய காலகட்டம். காலப்போக்கில் தன் கருத்துக்களை சைகையிலேயே வெளிப்படுத்தி வந்தனர். இதனை ஊமையர் மொழி என்றே அழைத்திருக்கிறார்கள். இயற்கையினுடைய மொழி. இப்போ இயற்கையாக ஒரு மொழி உருவாகிறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். மனித சமூகத்துக்கிட்ட இயற்கை மொழி எப்படி உருவாயிருச்சு. எழுத்தும் உச்சரிப்பும் சொற்பொருத்தமும் இல்லாமல் இயல்பாக பேசப்படும் ஒளித்தொகுதி இயற்கை மொழி, அதாவது நேச்சர் லாங்குவேஜ். இம்மொழியை முளைத்தல் மொழி அல்லது முளைத்தல் மொழி என்கிறோம். இம்மொழியினுடைய ஒலிகள் 8 வகைப்படும் அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த இயற்கை மொழியினுடைய வகையை 8ஆக பிரிக்கிறாங்க. உணர்ச்சி ஒலிகள், இன்ப துன்பம், அந்த மனிதனுக்கு என்ன அவன் ஒரு மொழிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவன் என்ன சூழலில் இருக்கானோ அதற்கேற்பத்தான் மொழியினுடைய வெளிப்பாடு இருக்கும். அப்போ உணர்ச்சி ஒலிகள்ங்கிறது தன்னுடைய வாழ்விலுடைய இன்ப துன்ப உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதான் உணர்ச்சி ஒலிகள் என்கிறார்கள். அடுத்து விழி ஒலிகள், பிறரை விழித்தல், அழைத்தல், கூப்பிடுதல். அதாவது என்ன சொன்னால், இப்போ மனித சமூகம் லெமுரியா கண்டங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு காடு. அந்த காட்டு பகுதியில் ஒரு விலங்கு என்னை தாக்க வருது அப்படிங்கிறப்ப நான் பயன்படுத்துகிற அந்த மொழி எப்போ என்னை தாக்க வரும்பொழுது நான் எந்த மாதிரி பயன்படுத்துவேன், நான் இயல்பாக இருக்கிறப்ப என்ன மாதிரி பயன்படுத்துவேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ தம்பி அப்படிங்கிறதுக்கும் தம்பி எந்திரா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மொழி நம்ம பேசுகிறதுல மொழியினுடைய வேறுபாடே இருக்குது. அதை தான் ஒருத்தரை கூப்பிடுறது, எனக்கு ஆபத்து நேர்ந்துருச்சு வேகமாக வாங்க அப்படின்னு நம்ம அழைக்கிறோம்ல, அதை தான் சொல்கிறான் விழியொலி அப்படிங்கன்னா. அதுக்கடுத்து ஒப்பொலிகள், இரு திணை பொருள் உரைக்கும், அதாவது 2 விதமான பொருளை உரைக்கக்கூடியது தான் ஒப்பொலி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து குறிப்பொலி. குறிப்பொலிங்கிறது ஒரு பொருளை குறித்து சொல்வது. இப்போ ஒரு பேனா வச்சுருக்கோம் நம்ம கையில், தம்பி அந்த பேனாவை கொடு, தம்பி அந்த அட்டனன்ஸ் இந்த பக்கம் தள்ளி வை அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அது அட்டனன்ஸ் என்பதும் பேனா என்பதும் குறிப்பு பொருள். அப்போ அதை குறித்து சொல்லுவது அதை குறிப்பொலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வாய் செய்கை ஒலிகள், வாயினால் செய்யும் செய்கைகள் செயல்கள். இப்போ ஒருத்தருக்கு பேச தெரியாது, ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கார், அவருக்கு பேசுகிற ஆற்றல் இயற்கையாகவே இல்லை அப்படிங்கிறப்ப அப்போ அவர் என்ன பேச வராங்கிறது புதுசாக நம்ம போகும்பொழுது அந்த இடத்துல நமக்கு தெரியாது அவர் என்ன சொல்ல வராருன்னு. அது அவர் கூடவே பயணிக்கக்கூடிய அவங்க அப்பாவோ அல்லது அம்மாவோ அல்லது அவர் உடன் பிறந்தவர்கள் டக்குன்னு என் பிள்ளைனா எங்கள் அண்ணனும் இதான் சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்மள்ட்ட சொல்லிடுவாங்க. அப்போ அவர் நம்ம கூட கொஞ்சம் காலம் பயணிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்களேன், அவர் பேசுகிற அந்த வாய் செய்கையினுடைய மொழியை நம்மளும் உள்வாங்க முடியும். அதை தான் சொல்கிறாங்க வாய் செய்கை ஒலி அப்படின்னு. அதுக்கடுத்து குளவி வளர்ப்புலிகள் அப்படின்னா, குளவினா குழந்தை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. குளவி அப்படிங்கிற குழந்தையினுடைய அந்த மழலை சொல். அது ஒரு 7-8 மாதத்துக்கு குழந்தை பேசாது. அதுக்கப்புறம் பேச வரும்பொழுது இதுவும் பொதுமக்களுக்கு தெரிய வராது, வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தெரியாது. வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கோ அல்லது அம்மாவுக்கோ தன்னுடைய குழந்தை என்ன பேச வருது அப்படிங்கிற கருத்தை அவங்க உள்வாங்கிக்கிறதுக்கு முடியும் அவங்களால. என் பிள்ளை இதுதான் சொல்ல வரான் அப்படின்னு. அதெல்லாம் குளவி வளர்ப்பொலி, குழந்தை பருவத்திற்கு பொருந்தக்கூடிய ஒலிகளை. இப்படித்தான் நம்ம மொழியினுடைய வளர்ச்சி இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம பேசுகிறோம்ல, இந்த மொழியினுடைய வளர்நிலையை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து சுட்டொலிகள். சுட்டொலிகள் ஏதாவது ஒன்றை குறிப்பொலியும் சுட்டொலியும் ஒரே மாதிரியான கருத்தை தான் முன்வைக்கும். ஏதாவது ஒன்றை சுட்டி எடுப்பது, ஏதாவது ஒரு பொருளை குறித்து சொல்வது, அல்லது ஏதாவது ஒன்றை சுட்டி காட்டி இதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறது தான் சுட்டொலி. அடுத்து வினா ஒலிகள் என்பவைகளும் உண்டு. அவை ஐயம், சந்தேகம் மற்றும் வினாக்களை எழுப்புவது. வினாமொழி அப்படிங்கிறப்ப ஏன்னா நேற்று கல்லூரிக்கு வந்தியா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னா அது வினாமொழி. அதுதான் சொல்கிறாங்க. நேற்று நீ கல்லூரிக்கு வந்தால் நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னா அது எனக்குள்ளே வந்த ஐயம், அதுதான் சொல்கிறாங்க. அப்போ சந்தேகம் மற்றும் வினாக்களை எழுப்பும் மொழிகள் எனப்படும். இந்த வகையான 8 வகையான கட்டமைப்போடு தான் மொழியினுடைய அந்த தொடக்க நிலை இருந்திருக்கு. அப்புறம் தமிழ் மொழியினுடைய முதல் தோற்றம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். தமிழ் மொழி, குமரி கண்டம் இருந்தமையை அறுதியிட்டக்கூடக்கூடிய நூல்கள், அப்புறம் தமிழ் மொழி, இதுக்கு வரப்போகிறப்ப இப்போ நான் இன்னும் இந்த ஸ்லைடுக்குள்ளே வரல. நான் இப்போ அதை முதல்ல தமிழ் மொழியினுடைய முதல் தோற்றத்தை பேசிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரேன். அதாவது மூவகை சுட்டொலிகளிலிருந்து சொற்கள் தோன்றியதே தமிழ் மொழியினுடைய முதல் தோற்றமாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை செயற்கை மொழி என்றே கூறுகிறார்கள். மொழி துணையின்றி மூவகை சுட்டொலி சொற்களால் கருத்துக்களை பரிமாறும் ஊமையர் நிலையை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அவங்க இப்போ ஒன்றும் என்னென்னா, செய்கையில் தன் சொல்ல வர ஒரு கருத்தை குறிப்பாகவே இப்போ தமிழ் சமூகம் இனக்குழு சமூகம்னு வச்சுக்கோமே. ஒரு இனக்குழு சமூகம் ஒரு கூட்டமான ஒரு 10 பேர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு குழுமிய வாழ்க்கை. அவருடைய பூர்வீகமான தொழில் என்னென்னா வேட்டை தொழில் தான். ஒருவன் வேட்டைக்கு செல்லும் பொழுது அன்றைக்கு அவன்கிட்ட பேசாற்றல் இல்லாத பொழுது தான் இந்த கொம்பு என்கிற இசைக்கருவியெல்லாம் உருவாயிருக்கு. தன் ஒளியினுடைய வடிவு தான் மொழியினுடைய தொடக்க நிலை என்னென்னா ஒளி. அப்போ கொம்பு என்கிற இசைக்கருவியை இவன் ஊதும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய இன்னொரு இனக்குழு சமூகமும் நானும் இருக்கேன் அப்படிங்கிறத அவன் கொம்பு என்கிற ஒரு இசைக்கருவி வழியாக தான் ஒளியை
கொடுத்துருக்கா. அப்போ ஒளியின் மூலமாக 2 இனக்குழுவும் சேருவதற்கான வாய்ப்புகளுக்கு ஒளி என்கிற மொழி ஏதுவாக இருந்திருக்குது. அதான் சுட்டொலியிலிருந்து வந்ததான் எல்லாமே அப்படிங்கிறத சொல்ல வரேன். அதுக்கடுத்து தமிழ் தோன்றிய இடம் குமரி கண்டம் அல்லது குமரி மாந்தரினுடைய லெமூரியா கண்டம் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய அந்த தமிழ் மொழி தோன்றிய இடம் குமரி கண்டம் அல்லது குமரி மாந்தரினுடைய லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்ல வராங்க. தமிழினுடைய பிறப்பிடம், தமிழ் மொழியினுடைய பிறப்பிடமும் குமரி கண்டம் தான். அக்கண்டம் நீரில் ஒரு காலகட்டத்தில் மூழ்கி போயிருச்சு. முச்சங்க வரலாற்றில் உதாரணத்துக்கு இப்போ தான் இப்போ இங்கே ஸ்லைடுக்கு வரேன். குமரி கண்டம் இருந்ததற்கு அறுதியிட்டு கூடக்கூடிய சான்றுகள் நம்மளுக்கு பார்க்கும்போது குமரி கண்டம் பற்றிய குறிப்புகள் புறநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் தெளிவாக தெரிகிறது. வால்மீகியினுடைய ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்மதுரையும் கபாடபுரமும் குமரி கண்டத்திலே இருந்தன என்கிறத புலவர் கோவிந்தன் தெளிவுபடுத்துகிறார். அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். அதாவது சிலப்பதிகார உரை மூலம் நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். திரு P2 சீனிவாச ஐயங்கர், திரு சேசையர், திரு ராமச்சந்திர தீட்சிதர் போன்றவர்கள்லாம் வரலாற்று நூல் வாயிலாகவும் தேவனைய பாவனார் எழுதிய முதற் தாய்மொழி வாயிலாகவும் அவர் தேவனைய பாவர் எழுதின முதல் தாய்மொழி என்கிற நூலில் லெமூரியா கண்டத்தினுடைய மொழி வரலாறை பற்றி தெளிவுபடுத்துகிறாரு. அதாவது அதன் வழி தான் நம்மளால் இதை கொண்டு வரவே முடியுது. தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டம், கையாண்ட மொழி தமிழ் திராவிட மொழியாகும் அப்படின்னு சொல்கிறாரு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின் படிப்படியாக வளர்ந்த தமிழும் தமிழனும் புகழினுடைய உச்சகட்டம் எட்டின. பழந்தமிழர்களுடைய நாட்டை உலகிற்கு சுட்டி காட்டின சமூகம் தமிழ் சமூகங்கிறாங்க. இப்போ குமரி கண்டமும் அதனுடைய எல்லைகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதான் சொல்கிறாங்க, குமரி கண்டம் எப்படி கடல் கொண்டுச்சு அதை தான் இப்போ நான் சொன்னேன். பகிலிரி யாற்று பன்மலை எடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ளா என சிலப்பதிகாரம் சுட்டி காட்டுகிறது. அதுக்கப்புறம் குமரி கண்டம் அதன் எல்லைகள் எப்படி இருந்துச்சு, குமரி கண்டத்தினுடைய எல்லைகளை நம்ம இப்போ எப்படி இருந்துச்சுங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். பழந்தமிழ் நாடாகிய குமரி கண்டம் அதாவது பெரிய அளவில் பழந்தமிழ் நாடாகிய குமரி கண்டம் அளவில் மிக பெரிதாக பரவி இருந்தது. ஆஸ்திரேலியாவையும் தென்னாப்பிரிக்காவையும் இந்தியாவையும் இணைத்து கொண்டிருந்த ஒரு பெரும் நிலப்பரப்பே குமரி கண்டம் அல்லது பழந்தமிழ் நாடு அல்லது லெமூரியா கண்டம் என்கிறார் ஹெராட்டஸ். இக்கருத்தை நம்மளுடைய பேரறிஞர்கள் திரு ஓல்டுகாம், திரு எக்கேல், திரு கிளேட்டர், திரு கட்டு எலியாட்டு, தேவனைய பாவனர் போன்றவர்கள் ஒரு மனதாக இந்த கருத்தை ஏற்றுக்கிறாங்க. அவர் சொன்ன கருத்தை யார் சொல்கிறாரு? முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, ஹெராட்டஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவை இணைத்து கொண்டிருந்த ஒரு பெரும் நிலப்பரப்பே குமரி கண்டம்னு சொல்கிறாரு. அந்த கருத்தை இவங்கெல்லாம் ஏற்றுக்கிறாங்க. இக்கண்டத்தை 14 மாநிலங்களாக அன்றைக்கே பிரிக்கிற சூழல் தமிழ் சமூகத்துக்கிட்ட இருந்திருக்கு. ஏன்னா நிர்வாக திறமைக்காக இன்றைக்கு நிர்வாக வசதிக்காக பல மாவட்டங்களாகவும் மாநிலங்களாகவும் பிரிக்கிற சூழல் இருந்திருக்கு. அது எல்லாமே நம் தாய்வழி சமூகமான லெமூரியா கண்டத்தில் இருந்து தான் வந்தது என்பதற்கு இதெல்லாம் ஆதாரம், இதில் அடிப்படை ஆதாரமாக கொள்ளலாம். இப்போ இன்றைக்கி இன்றைய தமிழக முதலமைச்சர் இப்போ மாவட்டங்களை விரிவுபடுத்துகிறார்ல. இப்போ 28 மாநிலங்களாக இருந்தது. இப்போ தெலுங்கானா எப்படி தனி மாநிலம் வந்துச்சோ அதுபோல் இப்போ வேலூரில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் தனி மாவட்டமாக உருவானுச்சு, தென்காசி தனி மாவட்டமாக உருவானா இதெல்லாம் நிர்வாக வசதிக்காக அரசு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளாக இருக்கிறதெல்லாம் அடிப்படை லெமூரியா கண்டத்திலேயே 14 மாநிலங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதாவது 7 தெங்கு நாடு 7 பனை நாடு என பிரித்திருந்தன. அந்நாட்டில் வாழ்ந்தவன் தான் தமிழன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கையாண்ட நாகரிகம்தான் திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்கிற கருத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அவனுடைய வரலாறும் நாகரிகம்தான் உலகத்திலேயே முதன்மையானவை அப்படிங்கிற கருத்தை நம்ம உள்வாங்கணும் இந்த இடத்துல. அதாவது உலகிலேயே முதன்மை வாய்ந்தது இவனுடைய மொழி தமிழ். தமிழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கடல் வழியாகவும் தரைமார்க்கமாகவும் உலகமெங்கும் இப்போ எப்படி பல்லவ மகேந்திரவர்ம பல்லவனுடைய ஆட்சி முறையெல்லாம் பார்க்குறப்ப மிகப்பெரிய கோவில்கள்லாம் கட்டுவதற்கு சூரியநாராயண கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி கடல் கடந்த வாணிபங்கள் பல்லவர் காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதெல்லாம் பேசணும்ல. அதெல்லாம் அன்றைக்கே நம்மள்ட்ட இருந்திருக்கு. அதாவது லெமூரியா கண்டத்தில் இருந்திருக்குங்கிற செய்தியும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அதான் சொல்கிறாங்க, அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கடல் வழியாகவும் தரைமார்க்கமாகவும் உலகமெங்கும் சென்று குடியேறியவர்களை அமைத்து தமிழ் மொழியும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் பாரங்கும் பரப்பினர் என்பதே உண்மை. இதற்கு சான்றாக பினீசியர்களினுடைய நாணயங்களும் கல்வெட்டுகளும் ஆழமான கருத்துக்களை நமக்கு எடுத்து எம்புகிறது.
குமரி கண்ட பழங்குடி மக்கள் தமிழர்களே அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்னென்ன வரலாற்று உண்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குமரி கண்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி தமிழ் மக்களாக முடியும் அப்படிங்கிற கருத்தை பலர் முன்வைக்கிற பொழுது அதற்கான அடிப்படை ஆதாரம் என்ன இருந்துச்சு, தொல்லியல் ஆய்வுகள் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குமரி கண்டத்தினுடைய பெரும் பகுதியாக பழந்தமிழ் நாட்டை ஆண்டவர்கள் தமிழர்கள் தான். அம்மொழியும் அவர்கள் பேசிய மொழியும் அவர்கள் பயன்பாட்டில் இருந்த மொழியும் தமிழ்தான். கடல்குழால் தமிழன் புகழும் நாடும் மொழியும் அடிவுற்றுறது அப்படிங்கிறார். அதாவது பகலில் ஆற்றினுடைய பன்மலை அடுக்குகளை கடல்கோளுங்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல பல முறை, அதாவது குறிப்பாக 4 முறை ஏற்பட்ட பெரும் கடல்கோள்களால் குமரி கண்டம் அழிந்து நாசமாக இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை கடலாய்வாளர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. இப்போ அந்த 4 பெரும் கடல்கோள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இலக்கியங்கள் வழி நம்ம ஓரளவு உள்வாங்க முடியுது. முதல் சங்கம் தென்மதுரை கடல் கொண்டுருச்சு. 2வது நாக நன்னாடு இல்லை, இப்போ நம்மள்கிட்ட கடல் கொண்டுருச்சு. 3வது இடைச்சங்கம் என்று சொல்லக்கூடிய கவாடபுரம் கடல் கொண்டுருச்சு. அடுத்து 4வது காவிரி பூம்பட்டினம். அதாவது வணிகர்களுடைய மிக பிரம்மாண்டமான இடம்னே சொல்லலாம். வணிகர்களுடைய மிக பிரம்மாண்டமான இடம். கோவலன் கண்ணையினுடைய கதை தொடக்கம் பூம்புகார் நகரம், நாலங்காடி, பகலங்காடி, அதாவது நாலங்காடி, இரவங்காடி எல்லாம் அங்கே இருந்திருக்கு. வாணிபம் ரொம்ப உலக நாடுகளே வியந்து பார்க்குற அளவுக்கு வாணிகம் நிறைந்த இடம் காவிரி பூம்பட்டினம். அதுவும் இப்போ கடல் கொண்டுருச்சு. அதற்கான அடையாள திட்டுகள்லாம் இங்கே இருக்கிறதா கடல் ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுகளின்படி கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. இதிலிருந்து இப்போ தொல்காப்பியம் குமரி கண்டத்தில் வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், குமரி கண்டம் தமிழர்களுடைய பகுதி தான் என்கிறதுக்கு தொல்காப்பியம் என்ன மாதிரியான கருத்தை நம்மளுக்கு முன்வைக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். பழந்தமிழ் வாழ்ந்த தமிழ் மாந்தரினுடைய காலத்தை விட பல்லாயிரம் ஆண்டுகள் பிந்தியதே தொல்காப்பியம். தொல்காப்பியம் தோன்றிய காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டிற்கும் கிமு 5ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலமாகும். தொல்காப்பியர் காலத்திற்கு வெகு காலத்திற்கு முன்பே தமிழ் மொழி மிக சிறப்பாக இருந்தது. சிறப்பு மிக்க தமிழ் இலக்கியங்கள் பல இருந்தன. ஆனால் அவை அனைத்தும் ஏற்பட்ட கடல்கோளால் முழுமையாக அழிவுற்றது. இல்லை, அது நமக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்கிறான். 3 தமிழ் மொழி தோற்றத்தையும் வரலாற்று காலத்தையும் பல பகுதிகளாக நம்ம பிரித்து கொள்ளலாம். பழந்தமிழ், இடைக்கால தமிழ், தற்கால தமிழ்னு தமிழை பிரிக்கலாம். இப்போ பழந்தமிழினுடைய உட்பிரிவுகளை முன்பழந்தமிழ், தொல்பழந்தமிழ், மத்திய பழந்தமிழ், பின் பழந்தமிழ், இடைக்கால தமிழ், இடைக்கால தமிழினுடைய உட்பிரிவையும் 3ஆக பிரிக்கலாம். எப்படி நம்ம முன்பழந்தமிழை எப்படி 3ஆக பிரிச்சிருக்கோம்னா மத்திய பழந்தமிழ், பின்பழந்தமிழ் அப்படின்னு பிரிக்கிறோம்ல. அதாவது முன்பழந்தமிழ், மத்திய பழந்தமிழ், பின்பழந்தமிழ்னு பிரிக்கிறோம். இதை முதல்ல இருக்கக்கூடிய தொல்பழந்தமிழை. அதுபோல் இடைக்கால தமிழையும் 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. முன் இடைக்கால தமிழ், மத்திய இடைக்கால தமிழ், பின் இடைக்கால தமிழ் அப்படின்னு இதையும் பிரிக்கிறாங்க. அடுத்து தற்கால தமிழ். இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 2ல் பிரிக்கிறாங்க. அதாவது முன் தற்கால தமிழ், பின் தற்கால தமிழ். அப்போ இப்போ இருக்கிற அந்த தமிழ் இப்படி தான் மொழியினுடைய கட்டமைப்பை சூழலை மாற்றி தமிழ் சமூகத்தினுடைய அந்த தொடக்க நிலையிலேருந்து நம்ம பேசிட்டு வரோம். அடுத்து முன்தமிழ் அல்லது தொல்பழந்தமிழ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. இப்போ இது எல்லாமே முழுக்க லெமுரியா என்பது தமிழ் இனத்தினுடைய அடையாளம் என்பதற்கான ஆதாரங்களை தான் இப்போ நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. திராவிட மொழிகள் பல உள்ளன. அவைகள் அனைத்தும் தமிழ் என்ற ஒரு மூல மொழியிலிருந்து உருவாகியிருக்கிறது. தொல்பழங்காலத்தில் திராவிட மூல மொழியாக இருந்து தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த காலத்தாலும் இடமாற்றத்தாலும் வெவ்வேறு மாற்றமடைந்திருக்கிறது. வெவ்வேறு மாற்றமடைந்து வளர்ந்தவைகளே பிற மொழிகள். அவற்றை நம் திராவிட மொழி குடும்பம் என்றே அழைக்கிறோம். பல மொழிகள் உருவாக மூலமாகவும் கருவாகவும் இருந்த மொழியினை தொல் திராவிட மொழி அல்லது மூல திராவிட மொழிகள் என்று நம்ம சொல்லலாம். அப்படியா? சரியா? அடுத்து இப்போ திராவிட மொழி குடும்பத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு மொழி எப்படி தோன்றுச்சு, அதற்கான தாய் எப்படி உருவானுச்சு. அப்போ திராவிட மொழி குடும்பம் ஒரு ஃபேமிலி, லாங்குவேஜ் ஃபேமிலின்னு சொல்கிறோம்ல, அதை தான் மூல திராவிட மொழி அல்லது தொல் திராவிட மொழியாக திகழ்ந்த தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்ற மொழிகளை திராவிட மொழி குடும்பம் என்கிறோம். தமிழ் கோண்டி, கூயி, கூவி, கோவாமி, மண்டா, கொண்டா, நாயக்கி, குறுக்கு, மால்தோ, பிராகுய் போன்றவைகளோடு இன்னும் பல உண்டு. திராவிட மொழிகளினுடைய 3 பிரிவுகளை பிரித்து பார்க்கலாம். இப்போ திராவிட மொழி குடும்பத்தை 3 பிரிவாக பிரித்து பார்க்கலாம். தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம்.
இதெல்லாம் தென் திராவிட மொழிகள். அடுத்து நடு திராவிட மொழிகள் அப்படின்னா தெலுங்கு, கோண்டி, கூயி, கூவி, மேலே உள்ள மொழிகளையும் சேர்த்துக்கலாம். இது நடு திராவிட மொழிகள். அடுத்து வட திராவிட மொழிகள் அப்படின்னா குறுக்கு, மால்தோ, பிராகுப் போன்ற மொழிகள் வட திராவிட மொழிகள். இப்போ தமிழ் மொழியினுடைய பெரும் புகழை பற்றி இப்போ பேச போகிறோம். திராவிட மொழிகளில் மிகவும் பழமை வாய்ந்த மொழி தமிழ். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கண நூல்களையும் பல இலக்கியங்களையும் பெற்று பாரெங்கும் புகழ் பரவ பெரும் வளர்ச்சி பெற்றிருந்த ஒரே மொழி தமிழாகும். திராவிட மொழியை ஆய்வு செய்த பேரறிஞர் பர்ரோவும் திரு எமனோவும் இணைந்து திராவிட சொற்பிறப்பியல் அப்படிங்கிற அகராதியை வெளியிட்டனர் என்றால் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். தமிழினம் மற்றும் மொழி சிதைவு, இது எப்படி சிதைவு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத, உலகெங்கும் தன்னிகரற்ற பேரரசனாக குடிகட்டி பறந்த தமிழினமும் அவன் தாய்மொழியாகிய தமிழ் மொழியும் 4 முறை ஏற்பட்ட, அதாவது லெமுரியா கண்டத்தில் சொன்னால ஏற்கனவே 4 முறை ஏற்பட்ட கடல் அலை, அதாவது பேரலை, அதாவது தமிழ் மொழியும் 4 முறை ஏற்பட்ட பெரும் கடல்கோள்களால் அழிவுற்றது. அப்பெரும் கடல்கோள்களால் குமரி கண்டம் மட்டுமல்ல உலக நாடுகள் அனைத்திலுமே பேரழிவுகளால் மலை மடுவானது. உலகின் பல நாடுகள் அழிவுற்று போனது. உயிரினங்கள் மாண்டு போனது. மொழிகளும் சிதைவுற்றன. அவ்வாறே குமரி கண்டமும் நீரில் மூழ்கி அழிவுற்றது. இதன் அழிவுகளால் தமிழினுடைய மரபு, பண்பாடு, கலாச்சாரம், தமிழ் இலக்கணங்கள், இலக்கியங்கள் என எண்ணற்ற தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடுகள் சிதைந்து நாசமாயின. உலகின் பூகோள வடிவம் மாற்று வடிவம் பெற்றது. இதற்கான வரலாற்று சான்றுகள்னு நம்ம பார்க்கோம்னா, வரலாறு பல வகை உண்டு. அவற்றில் மொழி வரலாறும் ஒன்று. மொழி வரலாறு என்பது மொழியினுடைய தோற்றம், வளர்ச்சி, காலங்கள் தோறும் ஏற்படக்கூடிய மொழியினுடைய மாற்றங்கள், பிற மொழியினுடைய கலப்பு, வரி வடிவ மாற்றங்கள், இப்படி பல மொழி செய்திகளை நமக்கு தருவது மொழி வரலாறு. ஒரு மொழியினுடைய வரலாற்றை படைக்க சான்றுகளே முக்கியமாக பங்கேற்கிறது. சான்றுகளின்றி படைக்கப்படும் வரலாறுகள் அல்ல, அவை கதைகளாக கருதப்படும். தமிழ் மொழிக்கான வரலாற்று சான்றுகள்னு நம்ம இப்போ பார்க்க போனோம்னா, மொழிகள் காலத்திற்கு காலம் மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. மொழி தோன்றிய காலம் எதுவென்று சரிவர இன்றளவும் கூற முடியாது நிலை இன்னும் தமிழ் சமூகத்திடம் இருக்கிறது. மனிதன் என்று தோன்றினானோ உயிரின வளர்ச்சிகள், மொழிகளினுடைய இயற்கை தோற்றம், அவற்றினுடைய வளர்ச்சிகள் போன்ற பல தலைப்புகளில் சிந்தனை செலுத்தவும் ஆய்வினை கொள்ளவும் முதலில் தோன்றியது டார்வினுடைய பரிணாம கொள்கையே அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம முன்னிக்கணும். டார்வினுடைய பரிணாம கொள்கையின் வழிதான் மொழியினுடைய வளர்ச்சிக்கும் துணைனது. தமிழ் மொழியினுடைய ஆய்வினை கொண்டே பேரறிஞர்கள் தமிழ் இலக்கியங்கள், இலக்கணங்கள், அகராதிகள், கல்வெட்டுக்கள், பிறமொழி கல்வெட்டுக்கள், அயல் நாட்டவரினுடைய குறிப்புகள், நடுகற்கள், அரசு சாசன செப்பேடுகள், தொல்பொருட்கள் மீது எழுதப்பட்ட வரி வடிவங்கள் போன்ற பல மொழி வரலாற்று சான்றுகளை பயன்படுத்தி மொழி வரலாற்றை படைத்திருக்கின்றன. இதற்கு பிறகுதான் சிந்து சமவெளி என்கிற ஒரு நாகரிகம் தோன்றியிருக்கு. அதை தான் நான் முன்றைய வகுப்பில் முன்னாடியே சொல்லிட்டேன். தமிழ் சமூகத்தினுடைய தொடக்க நிலையிலிருந்து குமரி கண்டத்தினுடைய வளர்நிலை, குமரிக்கண்டம் எவ்வாறு கடல்களால் அழிந்தது, தமிழ் மொழியினுடைய தோற்றம், திராவிட மொழி குடும்பம் தமிழ் சமூகத்தில் எப்படி வளர்ந்தது என்கிற கருத்தை இவ்வகுப்பில் முன்வைத்தேன். வாய்ப்பு இருக்கும் பொழுது மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். மாணவ செல்வங்களுக்கு நன்றி.